ஹல்லேலூயா. என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒன்று நீங்க ரொம்ப கவனமா நினைச்சுங்க, நீங்க என்ன பேசினாலும் மாறுறவங்க தான். சொல்லுங்க, மாறணும்னு மனசுல அவங்க நினைச்சாதான் மாறுவாங்க. இதை விட்டுருங்க அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்றதுனால, நம்ம சொல்றதுனால என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம விட மாட்டாங்க, அவங்க விட மாட்டாங்க. ஆண்டவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மூலமா ஆண்டவர் ஒருவேளை பேசிட்டாங்கன்னா அவங்க மாறுவாங்க. அவங்க மாற்றம் என்கிறது நம்ம சொல்றதுனால இல்ல, நம்ம சொல்றதுனால இல்ல. சில நேரத்துல மாற்றம் அப்படின்றது நம்ம வாழ்றதுனால உண்டாகும். நம்ம சொல்லவே வேண்டாம், நம்மளை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. நம்முடைய உடையை பார்த்து நிறைய பேர் உடைய மாத்திக்குவாங்க. நம்முடைய பேச்சை பார்த்து நிறைய பேர் பேச்சை மாத்திக்குவாங்க. நம்ம ஊழியம் செய்யறத பார்த்து நிறைய பேர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடைய வாழ்க்கை நிறைய பேரை மாற்றும். ஆனா அதே நேரத்தில் ஒண்ணு நினைச்சுக்கங்க, நம்ம சொல்றதுனால எல்லாரும் மாறுவாங்கன்னு அதற்கு மாறாக நம்ம சொல்ல போன சில விஷயத்தை நீங்க சொல்ல போனீங்கன்னா நீங்க என்னவா மாறிடுவீங்கன்னா, நீங்க ரொம்ப கெட்டவங்களா மாறிடுவீங்க, நீங்க மோசமானவங்களா மாறிடுவீங்க. நீங்க நல்லதை சொல்லி பாருங்க, நீங்க ஸ்ட்ரிக்டா ஏதாவது ஒண்ணு சொல்லி பாருங்க, இது தப்பு அப்படின்னா வேதத்துல இருக்கிற, இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், வேதத்துல இருக்கிற நல்லது கெட்டதை, இது நல்லதுன்னு சொல்லுது, இது கெட்டதுன்னு சொல்லுதுன்னு வசன ஆதாரத்துடன் நான் சொல்றதை ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க, ஆண்டவர் அவங்களோட பேசுவார்னு வச்சுங்களேன். ஆனா பர்சனலா ஒருத்தரை பார்த்து ஏன் இப்படி நடக்கிறீங்க, என்ன இப்படி அப்படின்னு நம்ம கேட்கறத இந்த உலகத்துல இருக்கிறதுல நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விரும்பவே மாட்டாங்க. நீங்க அன்பா பேசுற வரைக்கும் தான் மரியாதை. நீங்க அவங்கள நல்லா இருக்கிறீங்க, அவங்கள உற்சாகப்படுத்துகிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அவங்கள கனப்படுத்தி பேசுறீங்க பாருங்க, அது வரைக்கும் தான் மரியாதை. ஆனா எப்ப நீங்க அவங்களுடைய இயலாமையோ ஒரு நெகட்டிவ் விஷயமோ அவங்களுடைய குறைவுகளோ ஒன்ன சுட்டி காமிக்கிறாங்கன்னா, ஐயோ இவருக்கு அனுபவம் இருக்குது, இவர் இந்த விஷயத்துல சொன்னா கரெக்டா இருக்கும், நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 20% பேர் வளருகிறவர்கள் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்க இருக்க மாட்டாங்க.